கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு நேராய் நடத்தின அந்த நாட்களை நினைவு கூறும்படி நம்ம எல்லாரும் இன்னைக்கு சபையில் கூடி வந்திருக்கோம். ஆமா தானே? ஆமா, நினைவு கூறும்படி நம் சபையில் கூடி வந்திருக்கிறோம். இந்த காரியத்தை பேசும்படி தேவன் எனக்கு கிருபை பாராட்டினபடினாலும் அழைச்ச அன்பான அம்மாக்காகவும் ஊழியக்காரங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போயெல்லாம் கண்களை மூடுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி அப்பா, நன்றி உமக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் ஷஜரகனியந்தரங்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் சச்சமா உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரட்சம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீர். சந்தரபலந்தரா கல்வாரி இரட்சம் எனக்காக மறுபடி சொல்லுவோம். கல்வாரி இரட்சம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்து. கல்வாரி இரட்சம், கல்வாரி இரட்சம் எனக்காக சச்சரவமா கழுவி அனைத்து. நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு. அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகர் ஷஜரபலியந்தரா, ஆவியானவர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவர் சந்தரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உடைய கல்வாரி இரட்சம் எங்களை நினைவு கூறும்படி கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த முதலாவது வார்த்தை சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினது லூக்கா புஸ்தகம் 23வது அதிகாரம்
34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா புஸ்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கை இருக்கிறவங்க நல்ல கையை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சே ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது பேசுகிற முதல் வார்த்தை, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும். நான் கேட்கிறது என்னன்னா, அநேகர் எல்லா காரியத்தையும் தெரிந்தே செய்தார்கள் வேதம் சொல்லுது. இவர்கள் இயேசுவை கண்கூடாய் பார்த்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை கண்டவர்கள், இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று அறிந்த அந்த இஸ்ரவேல் ஜனம்தான் இவரை சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தது. அந்த சதுசேயரும் பரிசேயரும் சேர்ந்துதான் இவரை சிலுவையிலே சிக்க வைக்கும்படி, அடிக்கும்படி, ரத்தம் சிந்தும்படி அவர்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கும் போது அவர் மன்னிக்க சொல்லுகிறார். யாரை மன்னிக்க சொல்றாரு? இயேசுவை சிலுவை 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு சிலுவையை சுமக்க வைத்தவரை, எல்லா சரீரத்தில் இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் வெளியேறும்படி வாரினால அடித்தவரை, காரி துப்பினவர்களை, காடியை குடிக்க கொடுத்தவர்களை, தலையில முள்முடி வைக்கும்படி அவரை அனுப்பினவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை இதுவரைக்கும் நடத்தினது மாத்திரமல்ல, இவ்வளவு வேதனைக்குள்ளாய் நடத்தி என்னை மரணத்துக்கு நேராய் செல்லுகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியும். அவர் ஒன்னும் சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னவங்களை மன்னிக்க சொல்லல, இல்லை என்னை ஏமாற்றிட்டான்னு மன்னிக்க சொல்லல. இன்னைக்கு பிரச்சனை, ஜீவனே போக போகுது, இவர்கள் தான் என் ஜீவனை பிடுங்கும்படி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், இவர்களை மன்னிங்க ஆண்டவரே. யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சின்ன பிரச்சனைக்கு மன்னிக்க மாட்டோம். வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை தப்பு செஞ்சா மன்னிக்க மாட்டோம். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாராவது தவறு செய்தா கண்டிப்பா மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டில் யாராவது தவறு செய்தா என்ன செய்ய முடியாது? நம்மளால மன்னிக்க முடியாது. இல்ல, பக்கத்து விசுவாசி தப்பு செஞ்சுட்டா மன்னிக்க முடியல, பக்கத்தில் இருக்க ஊழியக்காரன் தப்பு செய்துட்டா மன்னிக்க முடியல. இன்னைக்கு பிரச்சனை, இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மன்னிக்கும்படி அவர் சிலுவைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க. நம்ம குடும்பத்தில் இயேசுவை அறியாதவர்கள் கூட சில நேரத்தில் மன்னிக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மால பிறனை மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாத குற்றம் செய்யல. சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நம்மளால முகம் கொடுத்து பேச முடியல, பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடும். ஏன் அப்படின்னா நமக்குள்ள மன்னிக்கிற சுபாவம் இல்லை. இயேசு சொல்றாரு சிலுவையில் என்னை ரத்தம் சிந்தி கொஞ்சம் கொஞ்சமா மொத்தத்தையும் உயிரை எடுக்கிற அளவுக்கு இருக்கிற அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவரே இவர்களை மன்னிங்கன்னு சொல்ல முடியுமானா ஏன் நம்மளால சொல்ல முடியல? நம்மளால ஏங்க மன்னிக்க முடியல? இருக்கு காரணம். பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 60வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஸ்தேவான் இயேசுவை விசேஷமாய் ஆராதித்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஸ்தேவான் இப்படி சொல்லுகிறான், வாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னா. இப்படி சொல்லி செத்து போயிட்டான். எதற்காக கல்லால் அடிச்சாங்க அவனை? அவன் என்ன செய்துட்டான்? பெரிய தப்பு இல்ல. சொன்ன இயேசுவை அறிவிக்கும் போது நீங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சீங்க, தேவ தூதர்கள் கையில் இருந்து கொடுத்த நியாய பிரமாணத்தை பின்பற்றாம போயிட்டீங்க. இதுக்கு மேல உள்ள வசனம் வாசி பாருங்க. அப்புறமா
நீங்க தேவ தூதர்கள் உங்க கையில கொடுத்த நியாய பிரமாணத்தை நீங்க பின்பற்றாம போயிட்டீங்கன்னு சொன்னதுதான். எல்லாருக்கும் மூர்க்க வெறி கோபம் வந்த பிறகு எல்லாரும் பல்ல கடிச்சு இவனை கல்லால் அடிக்கணும்னு சொல்லி இவனை சவுலுக்கு முன்பாக நிற்பாட்டி வஸ்திரங்களை உருவி சவுலுக்கு முன்பாக வச்சுட்டாங்க. அதற்கு பின்பாக அவன் சொல்றான், பரிசுத்த ஆவியில நிறைஞ்சவனாய், வேதம் சொல்லுது அவன் பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் பரலோகத்தில் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறதையும் அவர் அருகாமையில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் அவன் பார்க்கிறேன்னு சொன்ன உடனே இன்னும் அவர்களுக்கு மூர்க்கம் அதிகமாயிடுச்சு. காதை பொற்றி கொண்டு கத்தி அவனை கல்லால் அடிச்சு கொள்ளுங்கன்னாங்க. அந்த சூழ்நிலையில் அவன் சொல்றான், முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல சுமச்சாது, இவனுக்கும் ஜீவன் போகுதுன்னு தெரியும், ஆனா மன்னிக்க முடியுது. உயிரை விட அந்த உலகத்தில் ஏதாவது பெருசு இருக்கா? சாவ போறேன், இதை விட வேற ஏதாவது பெருசு இருக்கா? சாவும் போதுதான் தெரியும், ஆண்டவரே நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கணும் மன்னிச்சிருங்க, எங்கெல்லாம் பாவம் பண்ணிருக்கணும் மன்னிச்சிருங்க. உயிர் கடைசி நொடியில் இருக்கும் போது தான் தெரியுங்க. அடிச்சுக்கும் உள்ள, ஆண்டவரே எல்லா சொந்தக்காரன் வந்துருவான், ஊழியக்காரங்க சொன்னாங்களே கேட்கலையே, உறவுகள் சொன்னதை கேட்கலையே, அன்னைக்கு எவ்வளோ காரியத்தை இழந்துட்டேன்னு உயிர் போற சூழ்நிலை துடிக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஜாக்கிரதை. நீங்க நினைக்கிறீங்களா மன்னிக்கிறது ஆண்டவருடைய சுபாவம் மாத்திரம் தானா? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அவர் மாதிரியை இந்த உலகத்தில் வைத்து போனார். அவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் நாமும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மன்னிச்சோட நோக்கம் என்ன? நான் மன்னிக்கிறதுனால நீங்களும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் தெரியும்ல, இயேசு மன்னிச்சதுனால நான் என்ன செய்யணும்? மன்னிச்சுதான் ஆகணும். இயேசு சிலுவைக்கு வந்து என்ன மன்னிக்கலன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கிடையாது, இந்த ஊழியம் கிடையாது, சபை கிடையாது, உலகத்தில் யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஏன்? மன்னிப்பு ஒண்ணுதான். அவர் அன்பா இருந்ததுனால அவர் சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம். என் ஜனங்களை மன்னிச்சு எப்படியாவது மறுபடியும் மகிமைக்கு நேராய் நடச்சிடணுமே. இந்த மொத்த பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி வந்த ஆண்டவர் அவர் சொல்றார், நீங்க மன்னிங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் மன்னிக்கணும்னா, ஏன் மன்னிக்கணும்? நீ மன்னிச்சாச்சா உனக்கும் எனக்கும் மன்னிப்பு உண்டு இந்த உலகத்தில். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நாங்கள் ஜெபிக்கும் போது கேட்குறோம், ஆண்டவரே என்ன மன்னிங்க கேட்குறோம். நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் மன்னிங்க, இப்படி ஒரு காரியத்தில் போய் நின்றுட்டேன் மன்னிங்கன்னு கேட்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை மன்னிக்கணும்னா, நீ மன்னிப்பு கேட்க வந்திருக்கன்னா உன் கடனாளிக்கு நீ போய் மன்னிக்கணும். முதல்ல மன்னிக்கிறமான்னு கேட்டா இல்ல. இன்னும் வேதம் சொல்லுது, காணிக்க போட வந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நீ போய் உன் சகோதரனிடத்துல ஒப்புரவாயிட்டு வந்து போடு. ஏன்? உன்னையே நான் அங்கீகரிக்காத போது உன் பணத்தை என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல. முதல்ல போய் சமாதானம் ஆயிட்டு வா. ஏன்? மன்னிக்க முடியாம நீ சண்டையோடு கசப்போடு இருக்கிறன்னா நீங்க இந்த இடத்துல வந்து காணிக்க போட உனக்கு தகுதி இல்லை என்று அனுப்புகிறார் ஆண்டவர். முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் தான் நமக்கு உண்டான எல்லாவற்றையும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த குணாதிசயம் இயேசு மன்னிக்கிறார் என்பது சுபாவம். அந்த சுபாவம் நமக்கு இல்லைன்னா நாம் இன்னும் பாவத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3 முதல் வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, அவளை அந்த பெரிய கூட்டத்தின் நடுவே, கொஞ்சம் பேர்லாம் இல்லைங்க, ஏகப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க, அதுக்கு நடுவுல சதுசேயர் பரிசேயர் இருக்கிறாங்க, அங்க இயேசு இருக்கிறார், அந்த கூட்டத்தின் நடுவில் நிறுத்தி, போதகரே, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், இதை குறித்து நிறைய கேட்டிருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு காரியத்தை இதில் ஆழமா அறிவிக்க விரும்புகிறேன்.
பாருங்க, எப்படியாவது இயேசுவை இந்த இடத்துல சிக்க வைக்க வேண்டும். அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு கவனிப்பதற்காக ஒரு ஸ்திரீயை கையும் மெய்யுமாய் விபச்சாரம் பண்ணினாள் என்று பிடிச்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். கவனிங்க, கையும் மெய்யுமாய் பிடிக்கிறன்னு என்ன? ஸ்பாட்ல, ஆன் த ஸ்பாட்ல பிடிச்சாச்சு இல்லையா? அப்ப ஆன் த ஸ்பாட்ல பிடிச்சா பொண்ணு இருக்குது, பையங்க. விபச்சார ஸ்திரியை பிடிச்சாச்சுன்னா ரைட், இப்ப ஆள் எங்க? ஏன் விட்டீங்க அவனை? 2 பேர்ல கூட்டு வந்திருக்கணும். சரி, போகட்டும். இப்ப வேதம் சொல்லுது, இவர் இந்த காரியத்தை செய்த பிறகு அவர்கள் என்ன சொல்றாங்க? மோசே நியாய பிரமாணத்துல கடவுள் எழுதி கொடுத்துக்கார். என்னது? நீங்கள் விபச்சாரம் செய்தா கல்லால அடித்து கொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க கேக்குறாங்க. நம்மள அந்த என்ன சொல்லுவோம்? பயங்கரமா பேசியிருப்போம், வச்சு வாங்கியிருப்போம். அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான, அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். கவனிங்க, இயேசுவை சோதிப்பதற்கு இன்றைக்கும் ஒரு கூட்டம் இருக்குங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சோதிப்பதற்கு. யார? இயேசுவை சோதிக்க இன்னைக்கு யாரும் நேரா போய் இயேசு என்ன செய்ய முடியாது? சோதிக்க முடியாது. யாரை தான் சோதிக்கணும்? நம்மளை தான் சோதிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு நேரா போய் யாரும் என்ன செய்ய முடியாது? சோதனையை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா போய் காணிக்க கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா போய் சாப்பாடு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா போய் நீங்க ஆகாரம் கொடுக்க முடியாது. அவரும் எனக்கு நேரா எதையும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு நேரம் வந்து கொடுப்பார கையில் ஏதாச்சும்? யாராவது அப்படி வாங்கினா சொல்லுங்க. இல்ல, இயேசு ரட்சிப்பு, ரத்தம் சிந்தி ரட்சிப்பை கொடுத்து மன்னிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த காரியமானாலும் இன்னைக்கு மனுஷன் மூலியமா தான் நடக்குங்க. உன்னை ஆசீர்வதிக்கனாலும் மனுஷன் மூலியமா தான், உன்னை அங்கீகரிக்கணும்னாலும் மனுஷன் மூலியமா தான், நீ அவருக்கு கொடுக்கணும்னாலும் மனுஷன் மூலியமா தான் கொடுக்க முடியும். மனுஷனுக்கு தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனுஷனோட இருக்கிற காரியத்தை தான் ஆண்டவர் இந்த வேதத்துல அதிகமா எழுதி கொடுத்திருக்கார். அப்படிப்பட்ட சம்பவம் இயேசுவை சோதிக்கும்படி இயேசு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில், அவர்கள் ஓயாம சும்மா கேட்கறாங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பதில சீக்கிரம் சொல்லுங்க, நாங்க எல்லாம் வெயிட் பண்றோம். என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறீங்க? வாசி. ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உங்கள யாரு பாவம் செய்யலையோ அவர்கள் முதலாவது கல்லெடுங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க, என்ன செய்யுங்க? யாரு? ஆமா, முதல்ல எவன் உங்கள்ட்ட பாவம் இல்லையா அவங்க முதல்ல என்ன செய்யுங்க? கல்லெடுங்க. கவனிங்க, வேதம் சொல்லுது, உங்கள பாவம் இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க முதல்ல என்ன செய்யுங்க? கல்லெடுங்க. பாருங்க, ஒருத்தர் கூட இல்லை. வேதம் சொல்லுது, அதுக்கப்புறம் சிறியோர், பெரியோர், வேத பாரகர், பரிசேயர், இவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிட்டாங்க? பனிஷ்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்கப்பா. நீங்க கொஸ்டின் கேட்க வந்துட்டீங்க. அவளை கல்லால் அடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. நீங்க இருந்துல பார்த்துருக்கணும். கேட்கல. உங்கள எவங்கிட்ட பாவம் இல்லை, யார் மேல பாவம் இல்லையோ அவங்க கல் எடுங்கன்னா எல்லாம் வெளியே போயாச்சு. வாசிக்குமா தொடர்ந்து. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்படிய, என்னிடத்திலையும் பாவம் இருக்குது, என்னிடத்திலையும் மீறுதல் இருக்கு, என்னிடத்திலையும் அக்கிரமம் இருக்குன்னு சொல்லி மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. எல்லாம் போயாச்சு. இப்ப இருக்கிறது ரெண்டு பேர். ஒன்னு இயேசுவும் அந்த ஸ்திரீ, அவ்வளவுதான். இங்க என்ன வேணா கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள. ஆமாவா இல்லையா?
எல்லாம் போயாச்சு. யாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தும்படி இயேசு அவரை கேள்வி கேட்கல. அதனால இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் வேணா போயிருக்கலாம். ஆனா இயேசு எதை பற்றியும் கேட்கல. நீ விபச்சாரம் பண்ணியான்னு கேட்கல, இவங்க சொல்றது உண்மையான்னு கேட்கல, நீ எந்த ஊரு என்ன பண்ற, எதற்காக இப்படி மாட்டிக்கிட்ட, இதை பத்தி எதுவுமே ஆண்டவர் கேட்கவில்லை. ஏன் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு, எல்லாம் இருக்கும்போதே கழுவிடுவோம். அது வேற. இப்போ யாருமே இல்லைன்னா கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா, இந்த வேலை பார்த்தியா, நீ கேட்போமா கேட்க மாட்டோமா? கட்டாயமா கேட்போங்க. ஏன் கேட்குறேன் தெரியுமா? நீ கேட்க ஆரம்பிச்சிட்டாலே உன்னால மன்னிக்க முடியல. நம்ம பிள்ளைங்க சின்ன தப்பு செய்துன்னு வைங்க, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க தப்பு செய்து நல்லா புரிஞ்சுக்க. அப்பா என்ன செய்வார், வாங்க என்ன வேலை பார்த்துக்க சொல்லுவாரா? ஆமாம், தெரிஞ்சுதான் செஞ்சுருக்கோம். ஆனால் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிருச்சு. ஆமாவா இல்லையா? அப்பா கண்டிக்க வராரு, அம்மா சொல்றது இது தெரியாம செஞ்சிருச்சுன்னு மன்னிக்கிறாங்க. ஏன்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது குறுக்க வந்து எங்க அடிக்காதீங்க, சின்ன பிள்ளை தெரியாம செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சொல்லுவோமா இல்லையா? கட்டாயம் சொல்லுவோம். ஏன்? அந்த அன்பு இது எல்லாவற்றையும் மன்னிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு தாயினுடைய அன்பை விட மேலா அன்பு இயேசு கிறிஸ்து இருந்ததுனால அவர் அதை குறித்து ஒரு கேள்வியும் கேட்கல. ஒருவேளை அவர் கேட்க நினைச்சிருந்தா எந்த கேள்வி வேணாலும் கேட்டிருக்கலாம். வேதம் சொல்லுது, வாசிங்க தொடர்ந்து 10 வாசிங்கம்மா. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாம, ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? பாருங்க, எங்க இவ்வளவு பேர் இருந்தாங்களே, எல்லாரும் உன்னை குற்றவாளின்னு நியாயம் தீர்க்க வந்தாங்க, அவங்க எல்லாம் எங்க? ஒருத்தரையும் காணுமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒருத்தன் உன்னை என்ன செய்யல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? நல்லா கவனிங்க, இங்க நமக்கு யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அதிகாரம் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்படவில்லை. யாரையும் குற்றப்படுத்துகிற அதிகாரம் இங்க யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மரித்ததற்கு பிறகுதான் அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார். ஆமாவா இல்லையா? யார் மரித்ததுக்கு பிறகு? நாமெல்லாம் மரித்து உயிர் தெழுந்த பிறகா இருக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்து வருகைக்கு அப்புறம் எல்லாரும் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர் தெழுந்து போகும்போது, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் உயிர் தெழுந்து போகும்போது தான் அங்கதான் ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குதே தவிர இந்த உலகத்தில் அவர் யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. அல்லேலூயா. ஆமாங்க, யாரையும் அவர் நியாயம் தீர்க்கல. ஆனால் நம்ம டெய்லி நியாயம் தீர்க்கிறோம், டெய்லி. வேதம் சொல்லுது பாருங்க, அடுத்த வாசனம் ரொம்ப அழகா இருக்கும், வாசிங்கம்மா. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் அந்த ஸ்திரியை அவர் மன்னிக்க ஆரம்பிச்சதுனால அவர் அதை குறித்து எந்த கேள்வியும் கேட்கல, எந்த காரியத்தையும் அவளிடத்துல பேசாம, நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ போ, இனிமே பாவம் செய்யாதே. நீங்க எப்ப மன்னிக்கிறீங்களோ, மன்னிச்சா பழச பேசுவதற்கு உங்களால முடியாதுங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா பழைய காரியத்தை திரும்ப 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 சோண்டி எடுப்பதற்கு உங்களால முடியாது. எப்ப உங்களால மன்னிக்க முடியலையோ உங்களால பழசம் மட்டும் தான் பேச முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க கட்டாயம் மன்னிக்கிறவர்களாய் மாறி இருக்க வேண்டும். அடுத்த காரியத்தை சொல்ற 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது அதிகாரம் 5வது வசனம். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் அல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். கவனிங்க, துக்கம் உண்டாக்கினவன்
எனக்கு மாத்திரம் அல்ல. பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் எங்களுக்கு துக்கம் உண்டாக்கிட்டான். எப்படி? அவன் ஒருவேளை பாவம் செய்தவனா இருக்கலாம், ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு திருடனா இருக்கலாம். அந்த பவுல் சபைக்கு எழுதும் போது காரியத்தை சொல்றாரு, அவனால இங்க என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு. எனக்கு மட்டும் இல்ல, ஐயோ இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி ஆயிட்டானே, இப்படிப்பட்ட ஆள் பொம்பளை இப்படி ஆயிருச்சு, இந்த சகோதரி இப்படி ஆயிட்டாங்களே, இந்த பிரதர் இப்படி ஆயிட்டாங்களேன்னு ஊழியக்காரருக்கு துக்கம் வந்தது மாத்திரம் அல்ல, சகல ஜனங்களுக்கு. அங்க சொல்றாரு, எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் அவன் துக்கம் உண்டாக்கிட்டான். என்ன துக்கம்? ஏமாத்திட்டு ஓடில்ல, இப்படி ஒரு காரியத்தை, ஒரு பாவத்துக்குள்ள வந்துட்டானே, இப்படி ஒரு இதுல போய் சிக்கிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் துக்கம் வந்துருச்சு. நான் உங்க எல்லாரும் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்றேன். என்ன பாரம்? துக்கம் வந்ததுனால என்ன பாரம்? உங்க மேல எல்லாரும் மேலே எனக்கு பாரம் சுமச்சாதபடிக்கு நான் அதை சொல்றேன். ஏன்? நீங்க எல்லாம் துக்கம் உண்டாக்கிட்டான், கரெக்ட். இதையே குறித்து பேசி 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 எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு. வாசிங்கம்மா. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் எல்லாரும் அவனுக்கு துக்கம் உண்டாக்கிட்டான் பேசுன இந்த தண்டனை போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா, அல்லேலூயா. நீங்க மேல 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 பேசி அவன் துக்கத்துல அமிழ்ந்து போயிடக்கூடாது. அவன் இயேசுவை விட்டு பின்மாற்றத்துல போயிடக்கூடாது. தன் குடும்பத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது. நீங்க மன்னிக்காத ஒரே காரணத்தினால அவனுடைய காரியங்களை மறந்து, இயேசுவை மறந்து அவன் பின்மாற்றத்துல போய் கண்ணில சிக்கி நாளை கடைசி நாட்கள்ல பரலோகத்துக்குள்ள போக முடியாம நரகத்துக்கு போக நீங்களும் நானும் காரணமா இருக்க கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவன் இதனால இப்படியே பேசி 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 அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போயிடக்கூடாது. அவன் அப்படி அமிழ்ந்து போயிட்டான்னா அவ்வளவுதான், நாச்சமா திரும்ப வர்றாது. நீங்க அவனுக்கு மன்னிச்சு ஆறுதல் செய்யுங்க. நல்லது. இங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவன் தான், இங்கேயே வளர்ந்தவர்கள் தான். ஆனா இன்னைக்கு ஒருவேளை அவங்க பாவத்துல இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை இயேசுவோடு கூட உறவு இல்லாம இருக்கலாம், ஜெபம் இல்லாம இருக்கலாம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வளர்ச்சி இல்லாம இருக்கலாம். அவரை ஒதுக்குவதற்கு நீங்களும் நானும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்க மன்னிச்சு அவர்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. ஏன்னா மன்னிக்கிறது தேவனுடைய சுபாவமானால் அந்த சுபாவம் நமக்கும் தேவை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. வேதம் சொல்லுது, அவர் மன்னிக்க ஜெயை பெற்றிருக்கிறார்னு எழுதியிருக்கு. கிறிஸ்து மன்னிக்க ஜெயை பெற்றிருக்கிறார். அது அவருடைய சுபாவம். அவருக்கு ஜெயம் இருக்கு. ஏன் பிள்ளைங்களை நான் மன்னிக்காம யார் மன்னிக்கிறது? ரெண்டாவது மன உருக்கம். வேதம் சொல்லுது, ஜனங்களை எப்பெல்லாம் வியாதியில பலவீனத்துல பாவத்துல பார்க்கிறாரோ அப்பெல்லாம் மனது உருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசிச்சு பாருங்க, இந்த தயவோ இந்த மன உருக்கமோ அவருடைய சுபாவம். அதனால தான் அவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் ஜெயமாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சது போல. ஒன்னு தேவன் மன்னிக்கிறார்னு சொல்லலாம், இல்ல கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சது என்னது? அது கேள்வி புரியுதா உங்களுக்கு? இயேசு மன்னிச்சார் சொல்லலாம், இல்ல பிதா மன்னிச்சார்னு சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிச்சது போல. பிதா இருந்த நாட்கள்ல, பழைய ஏற்பாட்டு புஸ்தக நாட்கள்ல, நியாயப்பிரமாண நாட்கள்ல கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டு. கட்டாயம் என்ன உண்டு? பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன் ஸ்தேவான் வரைக்கும் செத்துருக்கிறான். இன்னும் சொல்ல போனா
தீமோத்தி வரைக்கும் கல்லால் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆமா, வாலிப பிள்ளையில 2 பேருமே செத்தவங்க, கல்லால் அடிச்சு கொண்டுட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டம் அவர்கள் மீறினார்கள், அதனால அடிச்சாங்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துல கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லுன்னு இருக்கு. இன்னும் சொல்ல போனா, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஊழியக்காரன் போகும்போது இடுப்புல கயிறு கட்டி உள்ள அனுப்புவாங்களாம். ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா அங்கேயே அவுட்டு, கயிறோட பிடிச்சி இழுத்துக்கணும். அப்படிப்பட்ட நாட்கள்ல வாழ்ந்த இந்த மனுஷருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது யாரு? தேவனுடைய நியாயப்பிரமாணம், பிதாவினுடைய நியாயப்பிரமாணம். அந்த பிதா உடனே பனிஷ் பண்றவர் தாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, கிறிஸ்து மன்னிக்க வந்ததனால, கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தும்படி வந்ததனால வேதம் சொல்லுகிறது, தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை மன்னிக்கிறதுனால அவர் பரிந்து பேசுகிறார், என் ஜனங்களை தயவாய் மன்னிங்க, இவர்கள் சரியாயிருவாங்க, இனி பாவம் செய்ய மாட்டாங்கன்னு பரிந்து பேசுறதுனால வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள தேவன் உங்களை மன்னிச்சது போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் மன்னிங்க. மன்னிக்கிறோமா? இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? புறஜாதிக்கு நியாயப்பிரமாணம் உண்டா? சொல்லுங்களேன். இல்லை. உலகத்தில் இருக்கவங்களுக்கு வேதமும் தெரியாது, புறஜாதியருக்கு வேதமும் தெரியாது, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு நியாயப்பிரமாணமும் இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, அவருடைய சுபாவமே நியாயப்பிரமாணம் தான். நீங்க அடிச்சாவும் திரும்பி அடிப்பான், நீங்க திட்டுனா திரும்ப திட்டுவான், நீங்க குத்துனா அவன் திரும்ப குத்துவான். ஏன்? அவன் சுபாவம் அப்படித்தான், அவன் மனசாட்சியை அவனுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குன்னு பைபிள் சொல்லுது கொரிந்தியர் புஸ்தகத்துல. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராகிய தேவன் நம்மை மன்னிக்கிறது போல நாம எல்லாரும் மன்னிக்க வேண்டியதா இருக்கிறது. நம்ம யாரும் பனிஷ் பண்ண முடியாதுங்க, நம்ம யாரும் குற்றவாளியா சேர்க்க முடியாது. அதை செய்கிற அதிகாரம் கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. காரியம் அப்படிதான் இருக்கு. கொலேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம், கொலேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் முடிச்சிட்டோமா? 12வது வசனம் வாசிருங்க, முடிச்சிருவோம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கண்டிப்பா குறைபாடு உண்டுங்க. யாரும் நிறைவான ஆட்கள் இங்க உலகத்தில் யாரும் இல்லை. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைவு இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, குறை இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல நீங்க எல்லாருக்கும் மன்னிங்க. மன்னிப்பது கடவுளுடைய சுபாவங்க. இயேசு மன்னிக்கலைன்னா நமக்கு பரலோகமே இல்லை. நமக்கு பாவ மன்னிப்பு இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லைன்னா பரலோகம் இல்லை. இன்றைக்கு எந்த காரியமும் நடந்திருக்காது. யாரெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நான் ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். எல்லாம் கண்ணை மூடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. மேகா ரபா சந்த ரபாலி ஆன்சர். ஆண்டவரே, சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொள்ளும்படி உம்முடைய மன்னிப்பை கொடுத்தீங்களே, சிலுவையில் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொள்ளும்படி மன்னிப்பை கொடுத்தீங்களே, அந்த சிலுவையின் ரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசும்படி வந்தது ஆண்டவரே. இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, எப்ப எங்களுக்குள்ள கசப்பு வருதோ, எங்களுக்குள்ள மூர்க்கம் வருதோ, கோபம் வருதோ, எரிச்சல் வருதோ, அப்பொழுது எங்களால் மன்னிக்க முடியாத காரியம் வந்துருது. இனி நாங்கள் உம்மை போல மன்னிக்கிறவர்களாய் இந்த உலகத்தில் மாறி இருக்க வேண்டுமே. எந்த காரியமானாலும் மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து நீர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை நினைவு கூறும்படி வைச்சீரே. நீர் மன்னிச்சபடியால் நாங்களும் மன்னிக்கும்படி எங்களுக்கு நினைவு கூறும்படி செய்ததை நினைச்சு ஆண்டவரே, இந்த நாளில் கூட சபையார் அப்படியே நினைவு கூர்ந்தபடியினால் நீர் ஆசீர்வதித்து அப்படி சுபாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாய் மாற்றி நீர் பெரிய காரியங்கள் இந்த நாளில் செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம்.